ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். என் வாய்ஸ் கேக்குதா? ஓ நல்லா கேக்குதா? கேக்குது. ஓம் சார். ம், ஓம் சார். ஓகே. எல்லாரும் கிரேட் சிக்ஸா? ஓம் சார். கையில புக் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஓம் சார். கிரேட் சிக்ஸ் பாடநூல் புக் எடுத்து ஓம் வச்சிருக்கீங்களா? சார். ஸ்கூல்ல பாடம் நடக்குதா? என் ஸ்க்ரீன் விளங்குதா? நான் இந்த பிபிடி ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன். இது விளங்குதா ஷேர் பண்ணது? ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் பாடம் என்ன? கணினியின் முக்கியத்துவம். படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல? இந்த பாடம் படிச்சிட்டீங்களா? இல்ல, படிக்கலையா? எவ்வளவு நாளைக்கு படிக்காம இருக்கீங்க? ஓகே. நான் கிரேட் 5 சார். கிரேட் ஃபைவா? கிரேட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுறாங்க. கிரேட் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க? ஒத்தனைங்க ஆன்ல சிக்ஸ் செவன்ஸ் இருக்கிறீங்களா மீட்டிங்ல? பிள்ளைகள் ஓம் சார். ஓம் ஒத்தனையும் சார். காணல. கதைக்கிறீங்க இல்ல? வெக்கமா? சரி, பயமா கதைக்க? ம் கதைங்களே. இல்ல சார். ம் ஓகே. கம்ப்யூட்டர்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். கணினி. கணினிண்டா என்ன? கணினி. கணினிண்டா என்ன? அப்படின்டா என்ன? தெரியுமா தெரியாதா? சரியா? கணினிண்டா பூர்த்தி செய்து தருவது. விளையாடல. என்னது? எமது தேவைகளை பூர்த்தி செய்து தருவது. ஆஹ் ஒரு சின்ன முக்கியமான வேர்டு ஒன்று விட்டீங்க. நான் சொல்றேன் பாருங்க. மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இலத்திரனியல் பொறி கணினி ஆகும். சரியா? அப்படின்னு சொன்னா நம்மளோட தேவைகளை நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கணினி. அதுவும் இலத்திரனியல் இலத்திரனியல் பொறி. அதுதான் முக்கியமான வசனம். இலத்திரனியல் பொறி. கணினி என்பது ஒரு இலத்திரனியல் சாதனம். அப்படி வந்தா ஓகே, உங்களோட ஆன்சரும் சரி, நீங்க விளங்கி வச்சிக்க விஷயமும் சரி. மனிதன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இலத்திரனியல் சாதனம். எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுவீங்களா? ஹலோ, நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா எல்லாரும்? சரி, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். கணினியின் தொழில்கள். என்ன ஸ்கிரீன் விளங்குதா? நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது ஓம் சார். நல்லா விளங்குதா? எஸ் சார். யாரு பேசுறாள்? ஹை சார். ஐசம். வேற ஒருத்தரும் பேச மாட்டீங்களா கிளாஸ்ல உள்ள ஆட்கள்? பேசுவாண்டி சார். அப்ப என்ன சைலண்டா இருக்கீங்க? கணினியின் தொழில்கள் அப்படின்னு சொன்னா தரவுகளை உள்ளிடுதல், தரவுகளை முறைவழிப்படுத்தல், அம்முறைவழிப்படுத்திய தரவுகளை தகவல்களாக வெளியிடுதல் என்பன கணினியின் அடிப்படை தொழில்கள். அது உங்களோட புத்தகத்துல இருக்கிறது. சரியா? கணினியில முக்கியமான வேலை என்ன? கணினி அப்படி என்னதான் செய்யுது? மனிதனுக்கு தேவையான என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப நம்ம முக்கியமான சில வேலைகளை செய்வோம். அது பின்னுக்கு பார்ப்போம். கணினியில என்னென்ன வேலைகள் இருக்கு, கணினியில என்ன, கணினியில சிறப்பியல்புகள் தலைப்புல அதை பார்ப்போம். இப்ப இன்புட்
ப்ரோசஸ் அவுட்புட், அதாவது உள்ளீடு முறை வழிப்படுத்தல் வெளியீடு அப்படி என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம வந்து பார்த்த உடனே கணினிக்குள்ள போய்த்திருமா நம்மளோட விஷயங்கள் நம்ம தொடாம போனை ஒன் பண்ண நினைச்சாலே ஒன்னாகிருமா? ஒன்னாகாது. நம்ம வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும், அதாவது ஏதாவது உள்ளீடு ஒன்று வழங்கணும், அதுதான் உள்ளீடு. இப்ப ஜூஸ் ஒன்று நம்ம அடிக்க போறோம். இப்ப ஜூஸ் ஒன்று அடிக்கிறதுக்காக பழங்களை எடுத்துட்டோம். பழங்களை எடுத்த உடனே அப்படியே ஜூஸ் ஆகிருமா? இல்லை. அந்த பழங்களை கட் பண்ணி பிளெண்டர்ல போடணும். பிளெண்டர்ல போடுறது வந்து முறைவழி, இந்த உள்ளீடு முறை இந்த போடுறது பிளெண்டர்ல அடிக்கிறது தானே ஜூஸ். பிளெண்டர் வைக்காது, அது வந்து முறை வழிப்படுத்தல். அந்த ஜூஸா வருது, அதுதான் வெளியீடு. உள்ளீடு முறை வழிப்படுத்தல் வெளியீடு. இந்த உதாரணம் ஞாபகம் வச்சிங்க. உங்களோட புக்ல இருக்கிய மாதிரி சொல்ல போனா, நம்ம ஒரு தரவை கொடுத்து அந்த தரவை வந்து முறை வழிப்படுத்தி அந்த தரவை வந்து தகவலா வெளிப்படுத்துறது தான் கணினி தொழில்கள் வந்து போட்டிருக்கி. உங்களோட புக்ல இருக்கி. புக் இருக்கா எல்லாத்தையும் கையில? எஸ் சார். Okay. நம்ம அந்த கொஞ்சம் உதாரணங்கள் பார்ப்போமே கணினியிட. விளங்குதா? யூடியூப் வீடியோ விளங்குதா? வீடியோ விளங்குதா? சவுண்ட் இருக்குதா வீடியோட? ஓகே, இத பாருங்க நல்லா. இப்ப வந்து நம்ம நாளை அஞ்சையும் கூட்ட போறோம். இப்ப நம்ம வந்து செய்தோன்னு சொன்னா அது டைம் போகும். அது யோசிச்சு செய்ய வேண்டிய சின்ன கணக்குன்னா நம்ம ஃபாஸ்டா செஞ்சிடுவோம். பெரிய பெரிய கணக்குன்னா லேட் ஆகும். அதே வந்து ஒரு கல்குலேட்டர்லயோ ஒரு கம்ப்யூட்டர்லயோ செய்யும் போது நம்ம வந்து நாளையும் அஞ்சையும் இதுல போட்டிருக்க உதாரணம், நாளையும் அஞ்சையும் உள்ளீடாக்கி, அதாவது இன்புட்டா வழங்கி நாளையும் அஞ்சையும் கூட்டுறது ஒரு இடம், அதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து 9 வெளியீடு ஒன்று வருது, அதுதான் அவுட்புட். ஓகேயா? விளங்கிட்டா? விளங்காட்டி கேட்டணும். விளங்காட்டி கேட்கணும். நான் சொன்ன உதாரணம் இந்த அறிக்கை பாருங்க. இந்த ரேஞ்சை வந்து இன்புட்டா வழங்கி அதை வந்து பிளெண்டர்ல அடிச்சு அந்த ஜூஸா வெளியேறது தான் இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட். உள்ளீடு முறை வழிப்படுத்தல் வெளியீடு. இப்ப பிரெட்டை வந்து நம்ம பானை வந்து டோஸ்ட் பண்ண போறோம், சூடு பண்ண போறோம். அதுக்கு வந்து பிரெட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதை வந்து டோஸ்டர்ல போடணும், டோஸ்டர் மெஷின்ல போடணும். அதை வந்து ஹீட் பண்ணி வெளியே வருவது, அது தான் வந்து டோஸ்ட் பண்ணி அது தான் வெளியீடு. பானை வந்து உள்ளீடா வழங்குதான், அதை ப்ரொசஸ் பண்ணுது, ஹீட் பண்ணுது, அதை ப்ரொசஸ், அதை அந்த ஹீட் பண்ண பானை வெளியே வருது, அது வந்து அவுட்புட் வெளியீடு. இதை சொல்லுங்க பாப்பா, என்ன நடக்குதுண்டு? பிள்ளைகள், இது என்ன நடக்குது? துணி ஆடை ஓத்தரா சொல்லுங்களே, சொல்லு. உள்ளீடு வந்து ஆடை எடுக்காங்க, முறை வெளிப்படுத்தல் அத கழுவுதாங்க, வாஷிங் மெஷின்ல போடுதாங்க. அடுத்தது வாஷிங் மெஷின்ல போடுதாங்க, வெளியீடு அத மடிக்காங்க, கிளீன் பண்ணி அது வந்து வருவது அழகா. இப்ப நம்ம வீட்ல வந்து நீங்க நிறைய உடுப்பெல்லாம் போட்டு வீசுவீங்க. உங்க மாமா அதை கழுவுறதுக்காக வந்து வாஷிங் மெஷினை யூஸ் பண்ணுவாங்க. அந்த உடுப்பை வந்து வாஷிங் மெஷின்ல போட்டு அந்த வாஷிங் மெஷின் கழுகி நமக்கு நல்ல துப்புரவா வந்து நம்மட உடுப்புல தருவது, அதுதான் வந்து இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட். இன்னும் உதாரணம் வச்சு பாருங்க.
என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம், யார் சரி? உள்ளீடு வந்து தண்ணி. ஆ அஹ், ஓம் முறை சொல்லுங்க. வந்து அஹ், தண்ணிய ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறது. ஆ அதுக்கப்புறம் வந்து வெளியீடு வந்து ஐஸ் கட்டியா வருது. வெரி குட். இதை சொல்லுங்க பாப்போம், என்ன நடக்குதுண்டு? இது கேக் போடுறாங்க எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இதுல இன்புட் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். இன்புட் சார் அது கேக்குக்கு தேவையான அந்த மிக்சிங் அதை போட்டு சரி சார் இன்புட் சார். அவன்ல வைக்கிறது அது சார் அது வந்து முறை வெளிப்படுத்தல். அது முறை வெளிப்படுத்தல். கேக் வந்து அவுட்புட் சார். ஓகே. ஓகே, வீடியோ அவ்வளோதான். விளங்கிட்டா? இன்புட்னா என்ன, ப்ரோசஸ்னா என்ன, அவுட்புட்னா என்னண்டு ஓ சார். நல்லா விளங்கிட்டா? ஒன்று ரெண்டு பேர் தான் காய்க்கிற மாதிரி இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்க மீட்டிங்ல, யாரும் காய்க்கிறீங்க இல்ல? காய்ங்க பாப்போம். அடுத்த அடுத்த இதுக்கு கதைக்கணும். ஓகே, அடுத்ததுக்கு நம்ம போவோம். இப்போ உள்ளீடு என்னென்னு விளங்கிட்டு, ப்ரொசஸ் என்னென்னு விளங்கிட்டு, அவுட்புட் என்னென்னு விளங்கிட்டு, அடுத்தது வந்து கணினியின் சிறப்பியல்புகள். கணினியின் சிறப்பியல்புகள் என்னென்னு சொல்லுங்க பாப்போம், என்னென்ன இதுக்கிண்டு? கதியும் திறனும் அப்படின்னு சொன்னா வேகமும் அந்த அந்த வேகத்துல செய்யக்கூடிய திறனும். ஒரு வேலையை நம்ம கொடுக்கும்னு சொன்னா அந்த வேலையை வந்து நமக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள செஞ்சு தரும். இப்ப நிறைய ஒரு 2000 3000 இலக்கங்களை வந்து ஒரடியாக கூட்ட போறோம்னு சொன்னா அதை வந்து நம்ம என்டர் பண்ணி அந்த பட்டனை என்டர் பண்ணின உடனே நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது. அப்ப வந்து அது வேகமாகவும் தொழிற்படுது, திறனாகவும் தொழிற்படுது. விளங்கிச்சா? ஒரு செகண்ட்ல வந்து பல பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் செயல்முறைகளை வந்து செயற்படுத்துது. நம்ம ஒரு ஒரு செகண்ட்ல வந்து பல பில்லியன் செயல்முறைகளை செயற்படுத்துதுன்னு சொன்னா நம்ம வந்து ஒன்றுன்னு சொன்னோம்னு சொன்னா அது வந்து 100 1000 நீட்டு போயிடும். நம்ம ஒன்று என்ன டைம்ல அது 100 1000 நீட்டு போகும்போது கம்ப்யூட்டர். விளங்கிச்சா என்னன்னு சொல்லி? அதாவது வழங்கும் எந்த ஒரு தொழிலையும் மிக குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கலாம். நம்ம ஒரு வேலையை வழங்கினோம்னு சொன்னா அந்த வேலையை வந்து மிக அவசரமா வந்து செஞ்சு தருமா. ஒரு செகண்ட் பல பில்லியன் செயல்முறைகளை செய்யக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து செம்மை, எக்யூரசி. நம்ம வந்து டேட்டாவை, அதாவது தரவுகளை வந்து சரியா நம்ம இன்புட் பண்ணோம்னு சொன்னா அவுட்புட்டும் சரியா வரும். நம்ம வந்து பிழையான தரவை கொடுத்தோம்னா பிழையான தரவு தான் வரும். அதுதான் எக்யூரசி, செம்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் கணினிட சிறப்பியல்புகள். நம்பகத்தன்மை, செயன்முறையும் வரவிலையும் நம்பிக்கை கொள்ளலாம். இப்ப நம்ம கூட்டி பார்க்கறதுல வந்து பிழை வரலாம். இப்ப கணினி வந்து கூட்டுறதுல இல்லாட்டி கல்குலேட்டர் கூட்டுறதுல ஏதாச்சும் பிழை வருமா? பிழை வராது. அது வந்து சரியா கூட்டி தரும் நமக்கு. நம்ம கூட்டுறதுல தான் சில நேரத்துல ஒன்று விட்டுருப்போம் நம்ம. ஆனா கம்ப்யூட்டர் வந்து ஒன்றையும் முற்றிக்காது, சரியா வந்து கூட்டி கழித்து பிரித்து தரும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்தது மாறாத்தன்மை. நம்ம வந்து அஞ்சையும் அஞ்சையும் கூட்டினா 10 சொன்னா அதே 10 தடவை கேட்டாலும் அது 10 சொல்லி தான் விட தரும். அது வந்து 9 சொல்லி தராது, 8 சொல்லி தராது. 5 5 10 அது 10 சொல்லி தான் 10 தடவை கேட்டாலும் விடையே வரும். விளங்கிச்சா? அடுத்து தேக்க கொள்திறன். அடுத்தது நம்ம ஒரு போட்டோ வந்து நம்ம
சேவ் பண்ணி வைக்கும். அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு நம்ம எடுத்தாலும் வந்து அது ஃபோட்டோவாகவே இருக்கும். தேக்க கொள்திறன் அது ஃபோட்டோ அந்த கம்ப்யூட்டரில் தேக்கம் பண்ணி இருக்கும், ஸ்டோர் ஆகியே இருக்கும். விளங்கிச்சா? அடுத்தது வந்து கொஸ்ட், கிரயம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கம்ப்யூட்டரை வாங்கும்போது விலை கூட, ஆனா அதுல பராமரிப்பு இருக்கா? இல்ல, குறைவு. அதை சார்ஜ் பண்ணி சரியான முறையில டஸ்ட்டுகள் போகாம யூஸ் பண்ணோம்னு சொன்னா அது வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. நம்ம அழகா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ரிப்பேர் எதுவும் வராது. அடுத்தது நுண்மதி, இன்டெலிஜென்ட். அது வந்து ஒரு 10 நிமிஷத்துல மீட்டிங் கட் ஆகும். ஜாயின் ஆகுங்க, ரீஜாயின் பண்ணுங்க. ஓகேயா? கிளாஸ்ல இருக்கீங்களா? ஓ சார். தூக்கம் வருதா? இல்ல சார். நல்லா இருக்கா? ஓ சார். விளங்குதா? ஓ சார். நல்லா விளங்குதா? கொஞ்சம் விளங்குதா? நல்ல விளங்குது. இப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் படிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். நம்ம வந்து நுண்மதின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு எனக்கு இந்த ஃபைலை தாண்டு சொன்னா மட்டும்தான் தரும். அதாவே நமக்கு நம்ம நினைச்ச உடனே நம்மளை தேடி தராது. அது அந்த நுண்ணறிவு இல்லை. மனிதனை போன்று சுயமா சிந்திக்காது. அதுக்கு வந்து நம்ம டேட்டாவை கொடுக்கணும். விளைச்சா? வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தொழில்படும். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து ஒர்க்காகும். மனிதனை போன்று சுயமாக சிந்திக்க முடியாது. அது மனுஷனை போல சுயமா சிந்திச்சு வேலைகளை செய்யாது. அடுத்தது போமா? இது விளங்கிட்டா? உங்களோட புக்ல 4ஆம் பக்கத்துல இருக்கு. 3-4ஆம் பக்கத்துல இருக்குது. புக் வச்சிருக்கீங்களா கையில எல்லாரும்? வச்சிருந்தா சரி. ஓகே. அடுத்தது மியூட் பண்ணிக்கோங்க. யாரு சவுண்ட் வருது? ஓகே ஓகே, சத்தம் போடாதீங்க. அடுத்தது உட்பொதிந்த கணினி சாதனங்கள், எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அது சார் ஒரு ஒரு சாதனத்துக்குள்ள கணினிய பொருத்தி வைக்கிறேன் சார். கணினி உட்பொதிந்த சாதனம். வெரி குட். அப்படியான டிவைசஸ் கொஞ்சம் சொல்லுங்க. யாரு இப்ப சின்ன பிள்ளையோட நேம் என்ன? அஃபா. அஃபா, வெரி குட். ஐடி படிச்சீங்களா ஸ்கூல்ல? ஓ சார். வெரி குட். அது அப்படின்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு டிவைஸுக்குள்ள, இப்ப வாஷிங் மெஷின் எடுத்துக்குவோம். அந்த வாஷிங் மெஷினுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கணினி அது எப்படி இயங்கணும்னு சொல்லி அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அந்த கம்ப்யூட்டரை. அந்த ப்ரோக்ராம் பண்ணினபடி அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அந்த எப்படி தெரியுமா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்? இப்போ நீ உடுப்பு எடுக்கணும், உடுப்பை லோட் பண்ண உடனே அந்த உடுப்பை கழுகணும். அந்த கழுகி முடிய சரியான டைமில் வந்து நிப்பாட்டணும், கொடுத்த டைமில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அப்படியான கொஞ்சம் டிவைசஸ் சொல்லியிருக்கி. இப்போ கம்ப்யூட்டர்னு சொன்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ண லேப்டாப், பர்சனல் கம்ப்யூட்டர் மட்டுமா கம்ப்யூட்டர்? சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஸ்மார்ட் டிவி ஒரு கம்ப்யூட்டர் தான். அடுத்தது என்ன? ரவுட்டர்ஸ். வாஷிங் மெஷின் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸ்மார்ட் போன். வேற சொல்லுங்க பாப்போம். பிரிண்டர்ஸ். ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் ஸ்பீக்கர். டிஜிட்டல் வாட்சஸ். ATM மெஷின்.
ஏடிஎம் மெஷின், printer, டிஜிட்டல் கேமராஸ், வேற கார்ஸ்லயும் இப்ப கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது. printers, கணினி, கணினி, அப்படியா நிறைய digital watch, டிவைசஸ் இருக்கு. டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் இருக்கு. இதுகளுக்கு தான் வந்து எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லி, அதாவது உட்பொதி இந்த கணினி சாதனம். விளங்கிச்சா? விளங்கிச்சா எல்லாருக்கும்? oh sir, ஓகே. எஸ் சார். இன்றைக்கு நம்ம அவ்வளவு தான் படிக்க போறோம். நீங்க கிளாஸ்ல ரீஜாயின் பண்ண தேவையில்லை, முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பேன். அடுத்தது வந்து எங்கள்ட பேமெண்ட் கிளாஸஸ் ஒரு பக்கம் பெய்த்துட்டு இருக்கு. பேமெண்ட் கிளாஸ்ல தான் நாங்கள் வந்து 3 மாதத்துக்குள்ள சிலபஸை முடிப்போம். விருப்பமானவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நாங்கள் வீக்கில் ஒன்று இல்லாட்டி மந்த்லி ஒன்று தான் போடுவோம். அதில் வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணே இல்லாது. என்ன சொன்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பேக்கேஜஸ் எடுக்கணும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது டேட்டா நிறைய செலவாகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் தர மணியை வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு போகணும். நீங்கள் இனிமேல் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சிங்களா இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணி, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி மோர் டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. எஸ் சார். போடா சார். thank you sir, தேங்க்யூ சார். ஓகே, sir bye sir, அடுத்த கிளாஸ் bye பண்ணி sir, சொல்கிறேன். பாய் bye sir, thank you, பாய் sir, பாய். பாய். ஓகே, பாய். bye, jazakallah khair sir, எஸ் சார், பாரக்கலாம். அல்லாட thank you sir, thank you sir, ஜஸாகல்லாஹ். Hmm.